ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் நிறைய திங்ஸ் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம ராம்நாட் போயிட்டுருக்க முடியாது. அதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க ஜான்சி ஸ்டோர்ஸ் தான், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் தான். ஸோ இங்கே இல்லாத பொருட்களே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து சூப்பரான ஒரு கடை, எல்லாமே இருக்குது இங்கே. நீங்கள் வந்து என்ன ஏன்னா வந்து 2 ஷாப்பாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இருக்குது. ஸோ கிளாத்திங்ஸ்க்கு ஒன்று தனியாக, இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஹவுஸ் ஹோல்டிங் ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு தனியாக, அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தனியாக, செப்பல்ஸ் தனியாக, ஸோ வந்து எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பென்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பென்சில்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேஷ்னரி திங் இருக்குது அப்படின்னா அதுலேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பாக்ஸ் வேணும், பென்சில் பாக்ஸ் வேணும்னா பென்சில் பாக்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்டை போடுறதுலே இவ்வளோ வெரைட்டிஸ் கலர்ஸ் வச்சுருக்காங்க. இதுலேயுமே நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இந்த பர்பிள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கலர்ஸ் இருந்துச்சுன்னா கலர்ஸ்லேயே வெரைட்டிஸ், இப்போ டாம்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் 2 தடவை வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் டாம்ஸ் ப்ராடக்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த நோட்டும் பெண்ணுமே நான் வந்து இன்னும் வச்சுருக்கேன். அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து சிசிடிவி கேமராவுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம் இல்லை அது, அதனால் ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா உங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாமல் போக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த இருக்கிற நீடுக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினைப்போம், ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ஒரே ப்ராடக்ட் பார்த்துட்டு நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அதிலே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணுவோம். அது வந்து ஷாப்பிங் அந்த அடிக்ட் இருக்கவங்களுக்கு அதோட இது பற்றி தெரியும், இம்பார்ட்டன்ட் பற்றி தெரியும். பட் அந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாமே வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி, எதுவுமே லோ குவாலிட்டி கிடையாது. அதே மாதிரி இவங்க வந்து ஸோ எதுவும் நம்ம கேட்டோம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கேட்டோம் இவங்கக்கிட்ட அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஹை குவாலிட்டியில் ஆர்டர் பண்ணி நமக்கு வந்து தர்றாங்க. இது எல்லாமே வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு கடைக்கு உள்ளாக்கையுமே வந்து அந்த பக்கம் திங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டாய்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. ஓகே, நான் இங்கே ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக இந்த கடைக்கு வந்தேன். ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது, உள்ளே போய் ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கள் அண்ணன் பொண்ணு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் வந்திருந்தேன். ஸோ அப்போவுமே வந்து வாங்கின அந்த பபிள் ஷூட்டர் இருக்குல்ல, அதுதான் நான் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட வாங்கினது. ஸோ ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டு, எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது. சரி, ஓகே. அப்போயே வந்து ரேட் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போயே எனக்கு அந்த கடை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அடுத்ததாக வந்து செகண்ட் டைம் வந்து நான் சொன்னல அந்த டாம்ஸ் ப்ராடக்ட், இது எல்லாமே டாம்ஸ் ப்ராடக்ட். ஸோ அதுலேருந்து ஒன்று நம்மளோட யூடியூப்காக நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 2 ஷாப்பிங் பண்ணேன். ஸோ ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலாக இருக்குது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போயுமே வந்து உங்களுக்கு ஓரளவு எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே அப்படின்னு. அப்போ தான் நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணேன், இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் வந்து அப்போ தான் என்ன ஐடியாவில் இருந்தாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க, இல்லை நான் வீடியோ வந்து இது பண்ணுறதில்ல, ஷூட் பண்ண இது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் தான் வந்து என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருக்காங்க, வீடியோஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் அவங்க சேனலை செக் பண்ணி பாருங்கள், இவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு நாள் என்னை வெளியில் பார்த்துட்டு, ஸோ நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு டைமிங் வந்து எனக்கு கிடைக்கல. இது வந்து கடைக்கு உள்ளே நம்ம காமிச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் செப்பல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கரெக்டான டைமில் தான் போய் வீடியோ எடுத்திருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா அப்போ வந்து பேக் டு ஸ்கூல் வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து எல்லா கலெக்ஷனுமே வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கரெக்டான டைமில் தான் போனேன். ஸோ நோட்டு, 4 லைன் நோட்டு, 2 லைன் நோட்டு, இது எல்லாமே வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த அட்டை போடுறது, சிசர்ஸ், கம்மு எல்லாமே இந்த ஸ்கூல் ரிலேட்டடாக எல்லாமே வாங்கியாச்சு. ஓரளவு வாட்டர் பாட்டில்ஸ் நான் கண்டிப்பாக இங்கே சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி இங்கே கண்டெய்னர்ஸ் எல்லாம் பாருங்களேன், இது எல்லாமே நம்ம ஆன்லைனில் பார்த்துருக்கோம். பட் இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. கண்டெய்னர்ஸு, பாக்ஸ், இது எல்லாமே செப்பல்ஸ், குட்டீஸ்க்கான செப்பல்ஸ், இது எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் தாராளமாக போய் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க அலோவ் பண்ணதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியும்,
நம்ம வந்து யாருக்குமே வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட ஓன் கஸ்டமர்ஸ்க்குமே நல்லா ஃபேவரபுளாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அந்த வகையில் வந்து இது வந்து செகண்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இது வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம காய்கறி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, ஃப்ரூட்ஸுக்கு, வேறு ஏதாவது திங்ஸுக்கு ரேக் மாதிரிலாம் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ராம்நாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் ராம்நாடு போகிறது பெட்டர் அப்படின்றது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் எனக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதே மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ப்ளஷராக இருந்துச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத குவாலிட்டி, அதே மாதிரி ப்ரைஸுமே வந்து வேறையாச்சு. ஸோ வந்து அதுலேயுமே வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஓப்பனபிள் டஸ்ட்பின் அது எல்லாமே இருந்துச்சு. இப்போ கூட இது எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைஸ்லேயுமே வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டாங்க, கம்மி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டோட்டலாக பில் போட்டுட்டு ஸோ அதுலேருந்து அவங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு. ஸோ நீ போயிட்டு சொல்லு, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு முன்னாடி அவள் தான் ஷாப் பண்ணியிருந்தா, அவள் தான் ஐடியா கொடுக்கவும் தான் அதோட தான் நான் போயிருந்தேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பென்சில் பாக்ஸ் தனியாக இல்லாமல் செட்டாகவே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் தனியாக இருந்து நம்ம வாங்குவோம், மற்றதெல்லாம் தனியாக வாங்குவோம். பட் இது வந்து ரொம்பவே சூப்பர், செட்டாகவே வரனால நம்மளுக்கு வந்து ஒரே செலவில் வந்து எல்லாத்தையுமே வாங்கிடலாம். இது வந்து ஹேர் கிளிப்ஸ் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு நம்ம தாராளமாக குத்தி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ராம்நாடு போகாமல் நான் இங்கேயே ஷாப் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கடை ஓப்பன் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 இயர்ஸுமே வந்து சூப்பராக ரன் ஆகுது, நல்லா கஸ்டமர்ஸ், எனக்கு அடிக்கடி வர கஸ்டமர்ஸும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக நம்மளோட பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் சொன்ன பர்பிளுமே வாங்கிட்டேன். ஸோ அவங்களுமே ரேட் வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தாச்சு. தேங்க்யூ.